कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम् अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः. श्रीरामाय परब्रह्मणे नमः. எல்லாருக்கும் நமஸ்காரம். ஒரு ஞாயிற்றுக்கிழமை நம்ம இந்த சைல்டுஹுட், அதாவது குழந்தை பருவத்தில் இருக்கும்போது என்னென்ன கஷ்டங்கள் இருக்குது அதை பற்றி சொல்லி அது எனக்கு ஆசையே கிடையாது, பிரயோஜனமே இல்லைங்கிற மாதிரி சொன்னார். அது கடைசியில் 2 ஸ்லோகம் சொல்ல விட்டு போச்சு. அதுக்குள்ளே நம்ம டைம் ஆச்சுன்னு முடித்தோம். அந்த 2 ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு இன்றைக்கி யுவாவாக இருக்கிறதுனாலே லாபம் இல்லைங்கிறார். இது எப்படின்னா ஓரோ ஸ்டேஜ்லேயே அதை டிஸ்பைஸ் பண்ணுறது, இது சரியில்லை, அது சரியில்லை, அது சரியில்லை. அப்போ எதுதான் சரி இன்னொரு ஸ்டேட்மெண்ட் வரும். நேதி நியாயம் மாதிரி பிரம்மத்தை சொல்லும்போது அது இல்லை, இது இல்லை, அது இல்லை தான் சொல்கிறதே தவிர எதுவும் சொல்லலையே இல்லையா. அதாதேசோ நேதி நேதின்னு சொல்கிறது, என்ன இதி என்ன இதி இது இல்லை. அப்போ எதுதான் அப்படின்னு ரெடியூஸ் பண்ணி கொண்டுருமா, அதுக்குள்ள வழி இது. ஒவ்வொன்றையும் தட்டிகிட்டே வந்தால் வேரியஸ் ஸ்டேட்டஸ் இருக்குது. எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்குது. உண்மை பிரயோஜனம் கிடையாது, ஒன்றுமே சௌக்கியம் கிடையாது, ஒன்றுமே நல்லது கொடுக்காது, ஏதோ டெம்பரரியாக இருக்கலாமே தவிர அது ஒன்றும் நிறையான வஸ்து இல்லைன்னு அந்த டிஸ்பைஸ் பண்ணி 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 இந்த வைராக்கியத்தில் கொண்டு விடுறது தான். இந்த ஃபஸ்ட்டு சாப்டரே வைராக்கியம் பண்ணாங்க. முன்னையெல்லாம் ஓரம் தான் சொல்லி சொல்லி கடைசியில் மோசம் சொன்னாங்க. இப்போ இந்த யூத் வரும்போது முன்னாலேயே மோசம் சொல்லிவிடுவேன். ஆரம்பமே ஸ்டார்டிங்லேயே இது நீ பார்க்க வேண்டியது இல்லை போட்டுருக்குன்னு சொல்லி சொல்லி அதுக்கப்புறம் சமர்த்தனம். 2 விதம் சாஸ்திரங்கள்லாம் முன்னாடி விஷயத்தை சொல்லி கன்க்ளூஷன் சொல்லுவாங்க. சில சமயத்தில் கன்க்ளூஷன் சொல்லி சப்ஸ்டாண்டியேட் பண்ணுவோம். இது 2வது மெத்தட். இது சொல்ல போகிறார். குழந்தையோட விஷயங்களை சொல்லும்போது அதுகளுக்கெல்லாம் சங்கடமே இல்லையே நாம் நினச்சிட்டுருக்கோம். அந்த எதுக்கு எடுத்தாலும் எங்களுக்கு ப்ராப்ளம் தான். எல்லாம் அழுது சாதிச்சு இல்லை ஏதோ குழந்தையாச்சுன்னு பார்த்து கருணைக்கான கொடுக்குறதே தவிர அது ஒரு அடையக்கூடாத சாமர்த்தியமே இல்லை, இன்கெப்பாசிட்டி தான் இருக்குது. அதனால் அதுவும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லைங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோமா. அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே இருக்குங்கிற பாலகா பலவதாஸ்வேன மனோரத விலாசினா மனசா தப்பியதே நித்தியம் கிரீஷ்மேனைவ வனஸ்தரி. ஒரு வனஸ்தரி காட்டு பிரதேசம், கிரீஷ்மம் சம்மரில் எப்படி டொரன்ஷியலாக உள்ள அந்த சம்மரில் டாரிட் சோன் அது எப்படி கட்டுப்படுமோ அதே மாதிரிலாம் குழந்தைகள். பாலகா பாலவதாஸ்வேன மனோரத விலாசினா, குழந்தையாக இருக்கும்போது பலவிதமான மனோரதங்கள் அது பண்ணி எதை பண்ணாலும் அந்த குழந்தைகளுக்கு வேணும் இருக்கும். அதுதானே மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி கூட. அந்த சின்ன ஐட்டம் டாய்ஸ் எல்லாம் வைக்கிறது குழந்தைகளுக்கு நிறைய பண்ண நேரம் அதை அழுது வாங்கி பண்ணணும். அதனால் கிடைக்கல என்ன பண்ணுறது காமம். மனசா தப்பியதே நித்தியம். உதாரணம் கரிஷ்மேனேவ வனஸ்தரி. அப்போ சைல்டு விட்டு நாம் என்ன குழந்தைகளுக்கு ஒரே இல்லைன்னு நினைக்கிறோம் என்பது அப்படி இல்லை. எல்லாத்துக்கும் கஷ்டப்பட்டு தான் அதை அடைய வேண்டியிருக்கு. அப்படி அது வேறு இக்னரன்ஸ் வேறு இருக்குது. அது எல்லாத்தையும் வேணும்னு கேட்குறது. சந்திரனை கூட கேட்கலாம். நம்ம இங்கிலீஷோடு சொல்லுவோம் இல்லையா, க்ரைங் ஃபார் த மூன்னு சொல்லுவோம் டெக்னிக்கலாக. அது மாதிரி சொல்கிறாங்க. சம்ஹிருஷ்டா புவனம் போக்தும் இந்தும் ஆதாதும் அம்பராது வாஞ்சதே ஏன மௌர்க்கேன தத் சுகாய கதம்பவே. இந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி தது, அந்த மாதிரி உள்ள மனநிலை சுகாய கதம்பவேது. அது எப்படி சுகத்தை கொடுக்கும்? எந்த மனநிலை? சம்ஹிருஷ்டா பவனம் போக்தும். பவனம் போக்தும் வேர்ல்டில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி இருக்கக்கூடிய அத்தனை விஷயமும் எனக்கு எடுக்கணும் வேணும், அதை நான் அனுபவிக்கணும் அப்படின்னு ஒரு மனநிலை. அதுக்கு எக்ஸாம்பிள் இந்தும் ஆதாதும் அம்பராது. ஆகாஷ்லேருந்து எனக்கு சந்திரன், இந்த குழந்தைகள் கூட அம்பரி மாமான்னு சொல்லி குழந்தைகள் பண்ண இதெல்லாம் தான். அப்படி தான் அந்த குழந்தைகளை போய் நம்ம வேலை செய்ய சொல்கிறோம். அது கூட கேட்குறதா வாஞ்சதே. இந்தும் அம்பராது ஆதாதும் வாஞ்சதே. இதனால் மௌர்க்கேன, மூர்க்கத்தனம். மூர்க்கத்தான் துஷ்டம் இல்லை, விக்கெட்னஸ்ன்னு சொல்லக்கூடாது. அறிவிலே சொல்லணும் குழந்தைக்கு என்ன விக்கெட்னஸ். அதனால் தெரியறது. அப்போ அது கூட வேணும் கேட்குறது. இப்படி எதுக்கெடுத்தாலும் ஆசைப்பட்டு தபிச்சுன்றது, அழுதே சாதிச்சு கருணையினாண்டு சாதிச்சு அதுக்கு என்ன சுகம் இருக்கு. தத் சுகாய கதும்பவேது. நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை, குழந்தையோட கவலை இல்லைன்னு நினைக்கிறோமே இல்லை. அடுத்த ஸ்லோகம் 30வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார்? எங்கே பார்த்தாலும் இந்த குழந்தைக்கு பயம் இருக்குது. ஆரை பார்த்தாலும்
அப்பாவை பார்த்தாலும் பயம், அம்மாவை பார்த்தாலும் பயம், டீச்சரை பார்த்தாலும் பயம், தன்னை விட வயசு பெரியவாளை பார்த்தாலும் பயம். அதனால் ஒரு வேர்டு போட்டார், பய மந்திரம். இப்போ குழந்தைகள் இருக்க சைவம் இல்லையா, இது சிசு பிராயம் பய மந்திரம் போட்டார். சைஷவம் சைஷவே குருதோ பீதி, பீதி பயம், குருதா ரொம்ப சிவியர் ஃபியர், மாதிருதா பிதிருதஸ்ததா, ஜனதோ ஜேஷ்டபாஷ்சைவ, அம்மா அப்பா தன்னை விட பெரியவா குரு ஆரம்பத்தால் இந்த குழந்தைக்கு பயந்தான். அதனால் சைஷவம் ஒரே வழிபடார் பய மந்திரம். இட் இஸ் தி ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் ஃபியர். அதனால் அதுக்கு சந்தோஷங்கிறது கிடையாது. எல்லாம் தப்பு பண்ணுறது, தெரியாதனமாக பண்ணுறது, அதுக்கு விளையாட்டில் புத்தி போகிறது, சிந்தனைக்குள்ள சக்தி இல்லை, எது கொடுத்தாலும் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இல்லை. இதுதான் குழந்தைகளோட நிலை. சகல தோஷதசா விகிதாசயம் சரணமபி அவிவேக விலாசினா இக ந கஸ்ய சித் ஏவ மகாமுனே பவதி பால்யம் அலம் பரிதுஷ்டையே. அலம் பரிதுஷ்டையே, அலம் சந்தோஷத்துக்காக, மகாமுனே அப்படின்னு வசிஷ்டராகலாம் இல்லை விஸ்வாமித்திராகலாம், 2 பேரும் தான் பேசுகிறார். இக இந்த உலகத்திலேயோ இந்த ஜென்மாவிலேயோ கசிச்சித்து ஏவ பவதி, எதுவாக சௌக்கியத்துக்கு சேரும், பரிதுஷ்டையே பவதி வராது. அதனால் குழந்தைகளை பற்றி பேசும்போது அந்த அத்தியாயம் பூரா குழந்தைகளோட நிலையில் ஒரு சௌக்கியம் இல்லைன்னு சொல்லி முடித்தார். பாய்ஹுட்டை பற்றி பிரயோஜனம் இல்லை, சைல்டுஹுட்டை பற்றி பிரயோஜனம் இல்லை. இது வரைக்கும் போன கிளாஸில் பார்த்தோம். இப்போது யூத்து அதுவும் ஒன்றும் விசேஷம் இல்லைன்னு சொல்கிறேன். முன்னாடி சொன்ன மாதிரி பல காரணங்களை சொல்லி விசேஷம் இல்லைன்னு சொல்லலாம். இப்போது ஸ்ட்ரெயிட்டாகவே டிசிஷன் யூஸ்லெஸ்னஸ் ஆஃப் யூத், அதுக்கு பின்னால் சமர்த்தனம், பல காரணங்கள். முன்னால் சொன்னது எதெல்லாம்னு கேட்டால், வசதிகள், செல்வம் இல்லை, மனுஷனோட ஆயுசு இல்லை, அகங்காரம் இல்லை, மனசு இல்லை, உடம்பு இல்லை, பாய்வுண்டு, இத்தனையும் முன்னால் நிராகரம் பண்ணிட்டு வந்தாச்சு. இதுதான் பிரயோஜனம் இல்லை, பிரயோஜனம் இல்லை, பிரயோஜனம் இல்லை. இப்போ எடுக்கும்போது யௌவன அவஸ்தையும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். பால்யானர்த்தம் அதத்யக்த்வா புமான் அபிகதாசய ஆரோகதி நிபாதாய யௌவனம் சம்பிரமேணது. பால்யானர்த்தம், இது வரைக்கும் பாலனா இருந்து அந்த அனர்த்தங்கள்லாம் இருந்து அதை விட்டு நல்லதுக்கு போனான்னு கேட்டால் இல்லையா. எதுக்கு போனான்? புமான் கொஞ்சம் யூத்தான போது அபிகதாசயா இருக்கக்கூடிய ஆசைகள்லாம் அடி வாங்கி ஆரோகதி நிபாதாய, என்ன கீழே போகிறதுக்கு தான் இவன் மேலே வரான். அதுக்கு தான் யௌவனம்னு பேரு. இதுலேருந்து பெட்டராக ஸ்டேஜுக்கு போனான்னா இல்லை, அதை விட மோசமான ஸ்டேஜுக்கு போகிறான் யுவாவாக இருக்கிறது. அதுக்கு காரணம் மனசு கண்ட்ரோலே இல்லாமல் போயிடலாம். குழந்தைக்கு மனசுக்கு அந்த அளவுக்கு வளர்ச்சி இல்லை. இன்றைக்கும் சட்டம் அப்படி தானே இருக்குது. 7 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு நபர் எது பண்ணாலும் குற்றம் இல்லை. ஐபிசி அப் டு 7 years அந்த குழந்தை இஸ் இன்கேபபிள் ஆஃப் கமிட்டிங் எ கிரைம்ங்கிறது லா. டோலி இன்கபேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லேட்டில் இன்கெப்பாசிட்டி டு டூவான். அப்போ அதனால் அது என்ன பண்ணாலும் தப்பு இல்லை. 7லேருந்து 12 வரைக்கும் வந்துட்டா அந்த குற்றமாக இல்லையான்னு டிசைட் பண்ணுறதுக்கு மனசோட வளர்ச்சி என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு தான் சொல்லணுமா. மேஜிஸ்ட்ரேட் கொஸ்டின் தி சைல்டு, அது கொஸ்டினில் கலந்து காம்ப்ளிகேட்டட் சிம்பிள் கொஸ்டின் அது எப்படி சொல்கிறது பாருங்கள். அதுக்கு அறிவு இருக்குன்னா தான் அது ஏதோ குற்றம். அறிவுகளில் ஒன்று சொல்லிட்டு இருந்தாங்க, அது குழந்தையா ட்ரீட் பண்ணிடுவாங்க. அப் டு 12 to 18 தான் ஜூவினைங்கிறான். அது குற்றம் பண்ணால் கூட தண்டிக்க மாட்டான், அது கரெக்ஷனுக்கு அனுப்பிவிடும். 18லேருந்து தான் தண்டனையை லாபம் கொடுத்தாங்க. இது தர்மசாஸ்திரம் சொல்கிறதோ அதுதான் லாபம். புதுசாக வந்து ஐபிசி அப் டு 7 to 12, 12 to 18, 18 எடுப்போம். 18 வந்தால் தான் மெஜாரிட்டி வந்தால் தான் இஸ் அன் அஃபெண்டர். அது வரைக்கும் அஃபெண்டர் இல்லை. ஜுவலைனா அஃபெண்டர் தான், பட் he can't be sent to jail. He should be sent to a correctional institution and put back to society. Up to 12 depends upon maturity of mind. Up to 7, whatever he does is not an offense. அப்போது மைண்டுங்கிறது அந்த குழந்தை லெவலில் வராது. நான் இப்போ என்னாச்சு, அவன் முதிர்ச்சி அடைஞ்சு மைண்டு வந்திருக்கு. அந்த மைண்டு ப்ராப்ளம் ஆகி போச்சு. இது வரைக்கும் மைண்டு இல்லாமல் பண்ணிட்டு இருக்குது. இப்போ மைண்டு வந்தது அப்போவாவது சிந்தனைக்கு உண்டான சான்ஸ் உண்டான்னு கேட்டால் இல்லை.
அதுதான் இப்போ ப்ராப்ளத்தை கொடுக்குறதான். எது இல்லாத ப்ராப்ளம் இருந்ததோ இப்போ அது வந்ததுனால ப்ராப்ளம் ஆகிடுது. மைண்ட் இஸ் வாண்டரிங் ஸ்டேட்டு. எல்லாத்தையும் இந்த மான் ஓடுற மாதிரி அதான் எக்ஸாமின் பண்ணுறாரு. அது எப்படி வந்து மரீச்சிக்கு அது ஓடி மாட்டின்னு செத்து போகுமோ அது மாதிரி மைண்டு கண்டத்துலாம் போய் கடைசியில் ஒன்றே அடைய முடியாமல் இவன் கஷ்டப்படலாம். தத்திர ஆனந்த விலாசஸ்ய லோலஸ்ய ஸ்வஸ்ய சேதசா, ஸ்வஸ்ய லோலஸ்ய சேதசா, தன்னோட மைண்டு லோலமாக இருக்குது, அதாவது ஒரு ஸ்திதி இல்லாமல் இருக்குது. விருத்திஹி அனுபவன்யாதி துக்கா துக்காந்தரம் ஜடா, துக்காது துக்காந்தரம் அந்யோ துக்காக துக்காந்தரா. இப்போ ஒரு துக்கம், அதுலேருந்து இன்னொன்று ஆசைப்பட்டு அதில் ஒரு துக்கம். a chain of sorrows because the mind is not steady. இது விட்டு அதை விட்டு அதை விட்டு, இது தேவையில்லையா அது தேவையில்லையா அப்படின்னு மனசோடு அல்லனால இன்னும் பிரயோஜனம் இல்லை. இன்னும் மைண்டோடு காரணத்தினால சொன்னாங்க. மைண்ட் எதனால கண்ட்ரோல் ஆகுதுன்னு கேட்டால் ஆசையினால மைண்ட் கண்ட்ரோல் ஆகிடுது. டெவில் ஆஃப் டிசையர்னு போட்டால் ஸ்வச்சித்த பில சம்ஸ்தேன நானா சம்பிரமகாரினா பலாது காமபிசாசேன, காமபிசாசேன டெவில் ஆஃப் டிசையர் விவசா பரிபூயதே. ஸ்வச்சித்த பில சம்ஸ்தேன, தன்னோட மனசு ஒரு கூடு, பிலம்னாக்கா அந்த எலி பாம்பு எல்லாம் இருக்கக்கூடிய அந்த வளை, அதான் பிலம்ங்கிறது. ஸ்வச்சித்த பிலம், தன்னோட மனசே ஒரு குகமாக இருக்கான், அதில் இருக்கக்கூடிய நானா சம்பிரமகாரினா, சம்பிரமம், அது சரி இது சரி, ஒரு டெஃபினிட்னஸ் இல்லாமல் அலையிறது, இந்த அன்டிசைடட் நேச்சர், இன்டிசிஷன், இதனால வராது. எதனால? காம பிசாச்சேனா, காமத்தையே பிசாச்சை சொல்லிட்டு. காமம்னா தேவையில்லாத ஆசை, அதான் நீ கேட்டது காம காட்சி பண்டிகை ஆசை, தேவையில்லாத ஆசை. அதனால விவசா, he becomes helpless. And what happens? பரிபூயதே, கஷ்டப்படுறான்னு. பரிபவம் தான் கஷ்டம். அவன் இவனுக்கு வெளியிலேருந்து கஷ்டம் இல்லை, மனசுலேருந்து கஷ்டம் வருது. அப்போ யூத் ஸ்டேஜில் மனசு இல்லாத அங்கே திண்டாண்டது இப்போ மனசு வந்து திண்டாடிட்டு இருக்கான். பலாது காமபிசாசேனா விவசாகா பரிபூயதே. இது 3ஆவது ஸ்லோகத்தில் சொன்னார். நாலஞ்சு விட்டுடைய நடுவில் 6ஆவது ஸ்லோகத்தில் இந்த வயசில் யூத்தில் வரக்கூடிய தப்புகள்னால எப்பவுமே ஒரு கரப்ஷன் ஆக்டிவிட்டி, கரப்ஷனாக காசு வாங்குறது இல்லை, தப்பான ஆக்டிவிட்டி பூரா. அதனால் ஒரு தப்பே இல்லாத பண்ணுறவன் மகாபுருஷனாக இருக்கணும். அப்படின்னா தான் இந்த யூத்தில் அவன் மனசை கண்ட்ரோல் பண்ண முடியும். இல்லாட்டா இந்த மனசு எப்படி இருக்கு? மகா நரக பீஜேன, மகா நரகத்துக்கு உண்டான விதையாக இருக்கான் இந்த மனசு. சந்தத பிரமதாயினா, சந்ததம் எப்பவுமே, பிரமதாயினா பிரமம், உண்மையை உண்மை அல்லாத புரிஞ்சுக்கிறதுக்கு பிரமம்னு பேர். உண்மைக்கு பிரமா, இதுக்கு பிரமா. அப்போ சததம் பிரமதாயினா, பிரமத்தை கொடுக்கறது மனசு. அது சரியா இது சரியா, அங்கே போகலாமா இங்கே போகலாமா, இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா, ஸ்டடிஸ் இல்லாமல் ஓடிட்டு இருக்கிறதுனால இது மகா நரக பீஜம், கஷ்டத்துக்குண்டான விதை. யௌவனேன ந ஏ நஷ்டாக, இந்த பீஜத்தினால, நரகத்துக்குண்டான பீஜத்தினால பிரமத்தால் கஷ்டப்படாத யாராவது இருந்தால் அவாதான் உத்தமான புருஷால் வருவாரி. யௌவனேன ந ஏ நஷ்டாக, நஷ்டாக ந அந்நேன ஜாதாக, இதனால் யாரும் கஷ்டப்படாமல் இருப்பாளோ அவாதான் வேறு எந்தனாலையும் கஷ்டப்படாமல் இருப்பாள். அந்நேன நஷ்டாக ந, பாக்கி விஷயங்கள்லாம் நஷ்டப்படாமல் எப்போ இருப்பான்னு கேட்டால் இந்த மாதிரி நிலையில் மனசு கண்ட்ரோல் இல்லாமல் இருந்து அதில் மாட்டின்னு முடிக்காம மாறு இருக்காளோ அவள் தான் இருக்கும். மகா நரக பீஜேன சந்தத பிரமதாயினா யௌவனேன ந ஏ நஷ்டா, இதுலேருந்து யார் மாட்டிருந்து கஷ்டப்படாமல் இருக்காளோ அவள் தான் அந்நேனபி ந நஷ்டாக ஜனா. அப்போ ஹையஸ்ட் ப்ராப்ளம் மனுஷனுக்கு மனசோட கண்ட்ரோல் தான் இண்டிகேட் பண்ணுற மாதிரி. இது யூத்து வரும்போது மனசு டெவலப் ஆகிடுது. அந்த மனசோடு நல்லது இருக்கலாம் கெட்டது இருக்கலாம், ஆனால் நம்ம பிரகிருதத்தில் பார்க்கறது கெட்டது தான் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால மனசு நாடு தண்டாடலாம். அப்புறம் சொல்கிறார், அவள் தான் புத்திமான்கள். யார் புத்திமான்கள்? யார் வந்து சின்ன வயசில் தப்பு பண்ணாமல் அப்படியே காப்பாற்றிட்டு போய்
ஒரு நல்ல நிலையில் இருக்காளோ அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன சொல்லியிருக்காருங்க. அந்த ஏஜ் குரூப்பில் நம்மளுக்கு சொல்கிறோம் வயசு கோளாறுன்னு சொல்லிவிடுறோம் சாதாரணமாக பேசும்போது. ஏன் சார் தப்புன்னான்னு அந்த ஏஜில் அப்படி தான் சார் இருக்கும். ஸோ அதை வெல்லக்கூடிய சாமர்த்தியம் இருக்கிறவன் தான் உண்மையான ஒரு வீரன். மற்றவாள்னா எல்லாருமே மெஜாரிட்டி பீப்புளை மாட்டிருக்கிறதுனால யௌவனத்துக்கும் ஒரு பெரிய ஒரு சௌக்கியம் இல்லை. நானா ரசமயி சித்திரவృత్తాந்த நிச்சயோ உதிதாக பீமா யௌவன மூகு ஏன தீர்ணாக தீரஹா உச்சதே. யார தீரன்னு சொல்றா? தீருங்கிறது முன்னாலே வந்திருக்கு. புத்தியை யூஸ் பண்றவன் தீரன், சக்தியை யூஸ் பண்றவன் வீரன். புத்திங்கிறது என்ன? நல்லது கெட்டதை பாகுபாடு பண்ணி பார்க்கக்கூடிய சாமர்த்தியம் புத்தி. விவேசனம் அல்லது விவேகம் அல்லது வியாக்கரணம், இது புத்தி. அப்போ யார் தான் தீராகா அப்படின்னாக்கா பீமாக யௌவன மூஹு ஏன தீர்ணா. யௌவன மூங்கிறது புலின்னு அர்த்தம் இல்லை, தி ஸ்டேட் ஆஃப் பீயிங் யூத்னு அர்த்தம். யௌவன பீமா, பீமான்னா பயங்கரமானதுன்னு அர்த்தம். பயங்கரமான இந்த யங் ஏஜை தீர்ணா யார் தாண்டாளோ தே ஏவ தீராகா, அவள் தான் தீராகா அப்படின்னா. என்னதுனால நானா ரசமயி, பலவிதமான அட்ராக்ஷன் சொல்லுதா இருக்குது. சித்திர விற்த்தாந்த நிச்சயா, விசித்திரமான விற்த்தாந்தங்கள். சித்திரம்னா விசித்திரம், ஆச்சரியமான விஷயங்கள். ரெண்டு விஷயம் இருக்குதுல்ல, அட்ராக்ஷன்ஸும் இருக்கு, ஆச்சரியம் இருக்கு உலகத்துக்கு. இது ரெண்டுலேயும் மனசு யார் ஈடுபட்டு அறிந்து வெளியே வர முடியாமல் அதிலே மாட்டி முடிக்கிறாளோ அவளை சொல்லி புண்ணியம் இல்லை, அது வயசோடு கோளாறுன்னு விட்டுவிடும். ஆனால் யார் இந்த பீமா யௌவன பூஹு தீர்ணா, இதை தாண்டி யார் வராளோ அவளை தான் தீரன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எத்தனை பேர் இதில் வருவாங்கிறது ஒரு 100 பேர் எடுத்தோம்னா தீரன் எத்தனை பேர் சொல்லலாம்? ஏதோ வெள்ளை விட்டு அணியலாம், அந்த மாதிரி தான் தீரன் இருப்பான். பாக்கி எல்லாரும் இந்த மாதிரி தான் இருக்கா. அதனால அந்த காரணத்தினால யௌவனங்கிறதும் பிரயோஜனம் இல்லை. இதான் ஒரு ஸ்டேஜாக தட்டிகிட்டே வர, ஆரம்பத்துலேருந்தே கர்ப்பத்திலேருந்தே ஆரம்பித்து இவன் ஞானம் அடையிற வரைக்கும் எதுவுமே பிரயோஜனம் இல்லைன்னு காட்டுறதுக்கு முன்னாடி உபலட்சணம் மாதிரி ஒரு ஐட்டம் சொல்லிட்டு வர. இந்த யௌவனம் எப்படி இருக்குங்கிறதுக்கு உதாரணம் காட்டுறார். ஆரம்பிக்கத்தில் இந்த வைனோ இல்லாட்டா இந்த லிக்கரோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குன்னு குடிக்க தான் செய்கிறான். போக போக தான் என்னோட விவகாரம் வருது. ஆனால் கெட்டது தெரிஞ்சும் விட முடியாமல் தண்டாடி விடுறான். மதுரம் சுவாது திக்கம் ச பூஷண தோஷபூஷணம் சுரா. சுரான்னா வைன், கல்லுக்கும் சுரான்னு பேர், லிக்கர் ஜெனரலா. சுரா கல்லோட சதிஷம் யௌவனம் மே ந ரோஷதே. நாம சொல்லலாம் இந்த யௌவனம் மே ந ரோஷதே, எனக்கு இது அப்பீல் ஆகலை. எப்படி இருக்கு? சுரா கல்லோட சதிஷம். சுரான்னா கல், கல்லோலம்னாக்க சமுத்திரம். அப்போ கல்லு சமுத்திரம் மாதிரி கல் அத்தனை இருந்தால் எப்படியோ அது மாதிரி இந்த யூத்து. அது ஆரம்பத்தில் மதுரம் சுவாது, ஆனால் இது தோஷபூஷண பூஷிதம். தோஷந்தான் அதுக்கு பூஷணம், அதனால பூஷிதம். இருக்கிற என்னெல்லாம் டிஃபெக்ட் உண்டோ அத்தனையும் இதில் இருக்குது. ஆனால் பார்க்கும்போது முன்னால் அப்படி தெரியலையா, மதுரமாகவும் இருக்கா சுவாதுவாக இருக்கும். போக போக என்னாச்சுன்னா இது பிரயோஜனமில்லே தெரிகிறது. தெரிஞ்சு புண்ணியமில்லை, வெளியில் வர முடியாது. இப்படி இருக்கக்கூடிய சுரா கல்லோட சதுஷம் எது யௌவனம். சதுஷம் எடுத்துக்கணும். யௌவனத்தில் பண்ணக்கூடிய ஆட்கள்லாம் ஆரம்பத்தில் நல்லா இருக்கிற மாதிரி இருந்தாலும் கடைசியில் போக போக மாற்றி வெளியில் வர முடியாமல் திண்டாடினா கூட அதை விட முடியாமல் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கேஸு, இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜு எனக்கு அது பிடிக்கலை, இது நான் ரோச்சத்தை, அது எனக்கு ருசிக்கலை அப்படின்னு. ஏன் கல்லுக்கு கம்பேர் பண்ணாருங்கிறது கமெண்ட்ரியில் இருக்கும்போது என்ன எழுதலாருன்னு கேட்டால், குடிக்கும்போது தெரியாது, அப்புறம் தான் என்னுடைய வெற்றி தெரியும். அது மாதிரி யூத் ஏதாவது பண்ணும்போது தெரியாது, பின்னால் தான் வருது. ஆங்கிலத்தில் அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கேன், young people think old people to be fools, but old people know young men to be fools. இவன் நினைக்கிறான் அவளுக்கெல்லாம் தெரியாது, அவளை எல்லாம் தாண்டி வந்தவா, பார்த்தவா, அனுபூதி உள்ளவா. இவன் நினைக்கிறான் ஏதோ நமக்கு தான் தெரிய போகிறது, அவளுக்கு தெரியும் இது வரணுமே, கிடைச்சி நீங்கள் தான் வரப்போகிறான்னு அவனுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி மாட்டிங்கும் போது தெரிய மாட்டேங்கிறது, பின்னால் தெரிஞ்சு வெளியில் வர முடியல, அந்த ஸ்டேஜ் இருக்குது. இதான் யௌவனம். அதுக்கு எக்ஸாம்பிள் சுறா கல்லோலம் அப்படிங்க.
நல்ல மேனர்ஸ் போய்டுறது, நல்ல சுபாவம் போய்டுறது. வயசாகும்போது என்ன ஆகுதுன்னா இந்த கெட்ட குணங்கள், தப்புகள், அஜ்ஞானத்தினால பண்ணுறதோ அகம்பாவத்தினால பண்ணுறதோ கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டே வரலாம். இந்த குழந்தை பருவத்தில் அது இல்லை. இதுக்கு தான் யௌவன கர்வம் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறாரு. பஜகோவிந்தத்தை கூட சொன்னார் இல்லையா, யௌவன கர்வத்தை மாகுரு. ஆமாம், யௌவன கன ஜன கர்வம். அது எதுவும் பண்ணாதேன்னார். என்னட்டா ஒரு செகண்டில் அதெல்லாம் போயிடும். அல்லது நிமேஷாத் காதஸ்தரும். காதம்பரின்னு ஒரு கிரந்தம், பாடபட்டனம், ப்ரோஸ். சம்ஸ்கிருதத்தில் ப்ரோஸ் ரொம்ப ரேர், எழுதுறது கஷ்டம். பொய்ட்ரி எழுதிவிடும், ப்ரோஸ் எழுதுறது கஷ்டம். என்னென்னா ப்ரோஸ் எழுதினா நீங்கள் அந்த இன்ட்ரெஸ்ட்டை சஸ்டெயின் பண்ண முடியாது. நம்ம பேசும்போது சொல்கிற பற்றியில் ரொம்ப ப்ரொசைக்காக இருக்குங்கிறோம். பொய்ட்ரி கேட்கறதுக்கு அழகாக இருக்கும், ப்ரோஸ் அழகாக இருக்காது. கத்தியம் கவினாம் நிகஷம் வதந்தி எப்படி சொல்லுவார். நிகஷம்னா அந்த உரகல், நிகஷம் டச் ஸ்டோன். நம்ம பொருட்கள்கிட்ட போய் கொடுத்தோம்னா அப்படியே வரைச்சி எவ்வளோ மாற்றிருக்கு சொல்கிறாரு, அதுக்கு பேர் தான் நிகஷம்னு பேர் சம்ஸ்கிருதம். கத்தியம் கவினாம் நிகஷம் வதந்தி. ஒரு கவி கெட்டிக்காரனா இருக்கானா பார்க்கறதுக்கு ப்ரோஸ் எழுதுறானா பாரு. ப்ரோஸ் எழுதுறது கெட்டிக்காரன் வந்தால் தான் நல்ல கவி அப்படின்னு சொல்லுவாள். பாடபட்டன், சுபந்து, தண்டி 3 பேர் தான் சம்ஸ்கிருதத்தில் எழுதியிருக்கிறார். பாடபட்டன் புரியாது, ரொம்ப டஃப்பு ஸ்டைல். ஒரு சென்டென்ஸ் 5 பேஜ் போகும். 5 பிரிண்டட் பேஜில் ஒரு சென்டென்ஸ் இருக்கும். சமஸ்த பதங்கள் யூஸ் பண்ணுவோம். அது புரியறதே மற்ற ஒளியும் அந்த மாதிரி. அதில் காதம்பரின்னு ஒரு கதை, பாதி தான் இதனால இறந்து போயிட்டார். பையன் தான் பாதியை கம்ப்ளீட் பண்ணான். அதனால் பூர்வ பாகம் உத்தர பாகம் 2 உள்ளது. அது சந்திராபீடன் ராஜா பிரின்ஸு. தாராபீடன் நம்ம அப்பா. அப்பா முடிஞ்சு போய் இவனுக்கு ராஜ்யபாரம் கொண்டு வரணும். அப்போ இவனை அபிஷேகம் பண்ணுறான், பட்டாபிஷேகத்துக்கு பிரின்ஸாக அபிஷேகம் பண்ணுறான். அப்போ மந்திரி இருக்கான் சுகநாசன், அவனை இவனை கூப்பிடுறான். சந்திராபீடன் இந்த மாதிரி நோக்கு எல்லாம் தெரியும், படிச்சிருக்கேன், புத்திமான் தான், எல்லா குவாலிஃபிகேஷன் இருக்குது, நீ பிரின்ஸாக இருக்கலாம், ராஜாவே கூட இருக்கலாம், எல்லாம் இல்லை. அதனால் சில விஷயங்கள் எனக்கு சொல்ல வேண்டியிருக்கு. அது என்னுடைய டியூட்டி ஆஸ் எ மினிஸ்டர். அப்போ தான் நீ நல்லா ராஜ்யபாரம் பண்ணுவேன், நீ நல்லா இருப்பேன், மக்களும் உங்கள்கிட்ட ஆசையாக இருப்பான், அன்போடு இருப்பான். நான் சொல்கிறேன் கேட்டு போது 4 ஐட்டம் சொல்கிறேன். சில ஐட்டத்தினால மனுஷாளுக்கு கர்வம் வந்துடும். அது ஒன்று இருந்தாலே கர்வம் வரும், உனக்கு எல்லாமே இருக்குங்கிறது. அனர்த்த பரம்பரான்னு லாங்குவேஜ் இருக்குது. ஒரு அர்த்தம் இல்லை, அனர்த்த பரம்பரா. என்னென்னா யூத்து, லுக்ஸு, பணம், பொசிஷன், ஃபேம். இந்த 5 ஏதாவது ஒன்று இருந்தால் போகிறோம். தட் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் ஃபினிஷிங். ஏன்னா அதுக்கு மேலே யாரும் இல்லையேன்னு உனக்கு கர்வம் வந்துடும். உனக்கு சந்திராபீடா அந்த 5 இருக்குது. அதனால் ஜாக்கிரதையாக இருக்குது. ராஜாவாக இருக்கிறத பற்றி இல்லை, ஒரு யோகியதை இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த 5 ஐட்டத்தில் ஏதாவது ஒன்று இருந்தாலே போகிறோம், உனக்கு இது சோயம் அனர்த்த பரம்பரா அப்படின்னு. அப்போ இங்கே சொல்கிற மாதிரி யூத்தை பற்றியோ யௌவன கர்வம் அதை பற்றியோ இல்லை வேறு எந்த மாதிரி ஒரு செருக்கோ இந்த ஏஜில் வந்துவிடும், யூத்தில் வந்துவிடும். குழந்தைக்கு தெரியறதில்லை. இப்போ குழந்தையோட ஹேபிட் எப்படி, அடித்தா அழும், கூப்பிட்டு சாப்பிட்டு கொடுத்தா வாங்கிவிடும். அது ஒரு ஷரிகம் தான் அதுக்கு, அந்த கோபமும் அழுகையோ இதெல்லாம். இவனுக்கு அப்படி இல்லையா, ஒரு யூத்தோட ஏதாவது சொல்லிட்டோம் வச்சுக்கோ, சாகிற வரைக்கும் ஞாபகம் சொல்லுவான். அது சொல்லும், ஐ கேன் ஃபர்கிவ் சார் பட் ஐ கான்ட் ஃபர்கெட் அப்படின்னு. எப்போ கேட்டு பாருங்க, இப்போ நல்லா இருக்கார் சார், 30 வருஷம் முன்னாடி நான் அவமானம் கொடுத்தாரு சொல்லிகிட்டே இருப்பேன், விட மாட்டான். அது அது மாதிரி இருக்க அவனோட மனசு அப்படி தான். அதனால் அந்த வயசு வந்துவிட்டா இந்த மாதிரி அந்த தாட் இருக்குமா. அது சொல்லும்போது சொன்னால் விஸ்மிருத சுபாச்சாரம். சுப ஆச்சாரம், நல்ல ஆச்சாரங்களை விஸ்மிருதாக போடல, சுவிஸ்மிருத அடியோட மறந்து போயிடலாம் இந்த வயசு வந்தாங்க. விஸ்மிருத சுபாச்சாரம். புத்தி வைதூரியதாயினா. புத்தி எப்படி இருக்குன்னு கேட்டால் விதக்தனாக இருக்கிற புத்தி போய் அதுக்கு ஆப்போசிட்டான குவாலிட்டி வந்துருக்கு. ததாதி அதிதராம் ஏஷ பிரமம் யௌவன சம்பிரமா. யௌவன சம்பிரமம் இருக்க, சம்பிரமம் தான் இங்கே ஆரம்பம். யௌவனம் வந்ததுமே இவருக்கு என்ன ஆகுது, ததாதி அதிதராம் ஏஷ பிரமம். ரொம்ப ஜாஸ்தியாக இந்த மாதிரி ஒரு பிரமம் வந்து விடுது. அதனால் ஒரு ரிசல்ட்டு சுவிஸ்மிருத சுபாச்சாரம், புத்தி வைதூரிய தாயினம். அப்படி இருக்கக்கூடிய இந்த யௌவனம் நான் ரோச்சத்தை, எனக்கு அது பிடிக்கிறேன். இதெல்லாம் அதுக்கு உண்டான மைனஸ் பாயிண்ட்ஸு. மனசு வந்து யூத்தில் எப்படி கெட்டு போகிறது. நல்ல நதி, நல்ல தண்ணீர், நல்ல பிரவாகம், சுத்தமாக இருக்குது. மழை பெஞ்சு மேலே வைக்கக்கூடிய சளி சகுதி இதெல்லாம் கலங்கும்போது தண்ணி எப்படி போகிறதோ அது மாதிரி அந்த மழை வர மாதிரி தான் ஆன்செட் ஆஃப் யூத். சின்ன குழந்தைக்கு ஒன்றுமே இல்லை, நல்ல மனமாக இருக்குது, க்ளீனாக இருக்குது.
வயசாகும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டால் மழை பெஞ்சு ஆற்று தண்ணி கலங்கி சதி ஆற மாதிரி மனுஷன் ஆகிடலாம். என்ன அந்த மழைன்னு கேட்டால் தேவையில்லாத ஆசைகளை மழையாக கம்பேர் பண்ணிட்டுருக்கார் அப்படிங்கிறது கமெண்ட்ரி. அது வந்ததுனால இவனுக்கு நிர்மலமான மனசு கெட்டு போயிடுது. மனசு தண்ணீர் எப்படி மழை பெஞ்சு கெட்டு போகுதோ அது மாதிரி போயிடுது. நிர்மலா அபி விஸ்தீர்ணா பாவனி அபி யௌவனே மதிஹி கலுஷம் ஆயேதி ராவரிஷீவ தரங்கிணி. தரங்கம்னா அதை தரங்கிணின்னா சமுத்திரமாக எடுத்துக்கலாம், நதியாக எடுத்துக்கலாம், குளம் குட்டை எல்லாமே எடுத்துக்கலாம். எங்கெல்லாம் தரங்கம் இருக்கோ அதெல்லாம் தரங்கிணி. அது பிராவிருஷீவா, பிராவிருஷின்னா வருஷம், நல்ல கனத்த மழை. பிராவிருஷீவ கலுஷம் ஆயாது, அது கலங்கி போயிடுறது, அழுக்காப்படுதான். எது? மதிஹி, இவரோட திங்கிங் பவர் அல்லது மனசு. சுநிர்மலா அபி, முன்னாடி இருந்தது சுநிர்மலா. விஸ்தீர்ணா, நல்ல ஒரு மெக்னானிமஸா எல்லாருக்கும் நல்லபடியாக இருக்கணும்னு ஐடியா இருந்தால் கூட, பாவனம் அப்படி கோழியாக இருந்தால் கூட, யௌவனே இது ஆன்செட் யூத்து மதிஹி கலுஷமாயேதி. எதுவது எது மாதிரின்னு கேட்டால் பிராவிருஷீவ தரங்கிணி. அப்புறம் பலவிதமான ட்ரீம்ஸ், வைல்டு ட்ரீம்ஸு, வைல்டு டிசைர்ஸு, தனக்கு எதெல்லாம் முடியாதோ வேண்டாமோ அதை பற்றியான ஆசைகள், இதனாலெல்லாம் மனசோடு அந்த நிலை ரொம்ப சீர்குலைஞ்சு போடுது. சக்கியதே கன கல்லோலா பீமா லங்கயிதும் நதி நது தாரிண்யதரலா கிருஷ்ணா கரளிதாந்தரா. சக்கியதே முடியும். கன கல்லோலா ரொம்ப ஜாஸ்தி வேவ்ஸ் அடிக்கக்கூடிய பீமா பயங்கரமான நதி. லங்கை சக்கியதே லங்கை தாண்டறதுக்கு முடியும். எதை? நதி. எந்த மாதிரி நதி? கன கல்லோல பீமா, பயங்கரமான நதி, ரொம்ப அலையல் அடிச்சுட்டு இருக்குது. அதில் அவ்வளோ தண்ணி இருக்குது, அவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கு. இருந்தாலும் கூட அதை தாண்ட முடியும். நது, ஆனால் எதை தாண்ட முடியாது? தாருண்ய தரலா, வயசு வந்தோட இந்த யூத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆடக்கூடிய மனசு இருக்கு, இதை நாம் பண்ண முடியாதுன்னா அதுக்கு என்ன காரணம்? கிருஷ்ணா தரளிதாந்தரா, இந்த அந்தரம் உள்ளே இருக்கிறதுக்கு அந்த மனசு கிருஷ்ணா தரளிதா, வெண்டாத ஆசையினால அப்படியே ஆடி கல்லூரில் அல்லூரமாக இருக்கிறதுனால அதை பண்ண முடியாது. 19வது ஸ்லோகத்தை சொன்னார். அது மாதிரி 24 தாமரை பூவை மனசையும் கம்பேர் பண்ணுறாரு. சாதாரண தாமரை பூவை முகத்துக்கு தான் கம்பேர் பண்ணுவா, காலு கைக்கு கம்பேர் பண்ணுவா, இவர் மனசுக்கு கம்பேர் பண்ணுறார். அதுக்கு காரணம் பாடியில் உள்ள டிசீசஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு கேட்டால் தாமரையில் வரக்கூடிய வண்டு மாதிரி இருக்கு. தேவையில்லாத ஆசைகள் எப்படி இருக்குதுன்னு கேட்டால் அதில் உள்ள அந்த ஃபிலமெண்ட்டுங்கிற பூ, அது மேலே வர அது மாதிரி உள்ளது அத்தனை இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு சின்ன பூவானா கூட அத்தனை ஃபிலமெண்ட்ஸ் இருக்குது. ஃபர்டிலைசேஷனுக்காக வேண்டி நேச்சர் ப்ரொடியூஸ் பண்ணுறது அத்தனை இருக்குது ஆசைன்னு காட்டுறாங்க. அப்புறம் அதனுடைய இன்டென்ஷன், மனசோட இன்டென்ஷன் எப்படி இருக்குன்னு கேட்டால் பெட்டர்ஸ் மாதிரி இருக்கும். ஒரு பூ எப்படி இருக்கோ அதோட பாகங்கள்லாம் மனசுலேயே காமிச்சு அதெல்லாம் நல்லதுக்கு இருக்குது, ஆனால் இதெல்லாம் கஷ்டத்துக்கு இருக்குது. ஆனால் இது ஒரு மாதிரி இதுக்கு விபரீத அலங்காரம். பிரதீப உபமாங்கிறது, உபமாங்கிறது யூஸ்வலாக கம்பேரிசன். பிரதீப உபமாங்கிறது ரிவர்ஸ் பண்ணுவோம். அதில் உள்ளது இதில் இருக்குதுன்னு கட்டத்தை காட்டுவேன், இல்லைன்னா இதை சுருக்கி காட்டுவேன். ஒரு ரேடியோட முகத்தை சந்திரனோட முகம் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு பிரதீபம்னு இருக்குது. சாதாரண எப்படி சொல்லணும்? முகம் சந்திரன் மாதிரி இருக்குன்னு சொல்லணும். இதுதான் அலங்காரம் நார்மலாக சொல்கிறது. அது சொல்லாமல் இவன் சொல்கிறான் சந்திரன் முஞ்சு மாதிரி இருக்குங்க. தட் மீன்ஸ் தட் இஸ் பிரதீப அலங்காரம். அது மாதிரி இங்கே தாமரை எப்பவுமே நல்லது தான். காலோ கையோ முகமோ இதுக்கு தான் பகவான் எடுத்து நான் கம்பேர் பண்ணுறது வழக்கம், சுபமான வஸ்து. ஆனால் அது இது எதுக்கு கம்பேர் பண்ணிருக்கான்? மனசுக்கு. இந்த மனசில் என்ன இருக்குது? வேண்டாத ஆசைகள் இருக்கா? அதுதான் பீஸ் மாதிரி. அது மாதிரி உள்ள டிசைர்ஸ் இல்லாமல் அதோட அடையிறதுக்கு உண்டான வழி தப்பாக இருந்திருக்கா? அதுதான் ஃபிலமெண்ட்ஸு. இப்படி அது ரெண்டையும் கம்பேர் பண்ணி சொல்லிட்டு நல்லது இருக்குது, அப்போ அதுக்கு போகணுன்னு அர்த்தம். என்ன இன்டென்ஷன்னா எது நல்லதாக கம்பேர் பண்ணாலும் அதுக்கு போகாமல் அதில் உள்ள கெட்டது மாதிரி தான் இந்த மைண்டில் வருது. அப்போ யூத்தினால இதை கம்பேர் பண்ணி ரச கேசர சம்பாதம் குவிகல்ப
தளாகலம் குவிகல்பம். விகல்பமே மோசம், அதிலே குவிகல்பம். அது தளாகுலம் தளம்னு பெற்றல் சொல்லலாம். துஷ்சிந்தாச்ச புஷ்கரம் வித்தி யௌவனம். துஷ்சிந்தா தேவையில்லாத ஆசைகள், கெட்ட ஆசைகள், இதெல்லாம் புஷ்கரம்னு தாவர. அதை யௌவனம் புஷ்கரம் நினைச்சுக்கோ அப்படிங்கிற. அடுத்த ஸ்லோகத்தில் மனசு ஒரு ஆழமான சமுத்திரம். அது எத்தனையோ நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. அதை தாண்டதுங்கிறது கஷ்டம்தான், இருந்தாலும் தாண்டி விடுறா. ஆனால் அந்த மனசு இருக்கு, இதனோட ரெக்லெஸ்னஸும் இந்த மாதிரி தேவையில்லாத தாட்ஸையும் வச்சுட்டு இதை தாண்டது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது யூத் ஸ்டேஜில் வரக்கூடிய ஆசைகள் பலவிதமான ஆசைகளாக இருக்குது. அதனால தான் எக்ஸாம்பிள் இதை காட்டி நல்லது கெட்டது ரெண்டும் இருக்குதுன்னு காட்டலாம். ஜடானாம் கத சங்கியானாம், கத சங்கியன்னா எண்ண முடியாதுன்னு அர்த்தம், இன்யூமரபிள். கத சங்கியானாம் கல்லோலானாம் விலாசினாம், கல்லோலாம் அலை அத்தனை இருக்கு. அனபேட்சித மரியாதா வாரிதி சா யௌவனம். வாரிதிங்கிற சமுத்திரம். இந்த யௌவனம் இருக்கே, அது எப்படின்னு கேட்டால் அனபேட்சித மரியாதை. மரியாதைன்னா ஏதோ லிமிட்டோடு இருக்கணும், அதெல்லாம் தாண்டி எங்கேயோ போகிறது, ஒரு ரெஸ்பெக்டே இல்லாமல் இருக்கக்கூடிய தாட்ஸோ இல்லை ஆக்டிவிட்டியோ இதெல்லாம் இருந்துட்டு இருக்கான். அதனால் டெத்து, டிசையர் இதெல்லாம் எதுக்கு வருது, ரிசல்ட்னால. அதனால் ஒரே வேர்டில் சொல்கிறதுனா மனசோட ரெக்லெஸ்னஸ் ஆர் தாட்லெஸ்னஸ் தான் காரணம். ப்ராப்பராக மனசை யூஸ் பண்ணாமல் இதெல்லாம் யுவனத்தில் உண்டான ஒரு தோஷம். அதனால் யுவனம் பிரயோஜனம் இல்லை அப்படி. 27வது ஸ்லோகம். காற்று பலமாக அடிக்கும்போது அதில் வரக்கூடிய அந்த தூசி, அதுக்கு கம்பேர் பண்ணி அரகன்ஸுக்கும் வேனிட்டிக்கும் மனசோட கம்பேர் பண்ணுறாங்க. எப்படி காற்றுல தூசி இருக்கோ அது மாதிரி மனசு சுத்தமாக இல்லாமல் அதில் அரகன்ஸும் வேனிட்டியும் தூசிக்கு சமமாகிடுது. மனசு இம்பியூர் ஆகிடுது. இது வேறு. அதனால் என்ன ஆகுது, இந்த காற்று அடிச்சுன்னு எல்லாத்தையும் தள்ளிட்டு போகிற மாதிரி மனசு நல்ல குவாலிட்டியும் தள்ளிட்டு போயிடுது. மனசு எப்போ இம்பியூராக இருக்கோ அப்போ நல்ல குணங்கள் வரதுக்கு சான்ஸ் கிடையாது. மனசு சாதாரணமாக பியூராக இருக்கணுங்கிறது தான் எல்லா சாஸ்திரங்களும். அது இல்லாததுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் இந்த மாதிரி ஆசைங்கிற காற்றுல இருக்கக்கூடிய இந்த தூசி இருக்கு, அது நல்ல குணங்கள் எல்லாம் தட்டிட்டு போயிடுது அதோட ஃபோர்ஸ்னால. சர்வேஷாம் குண சர்கானாம் பரிகுட அஜஹா தமா அபநேதும் ஸ்திதிம் தக்ஷா விஷமோ யௌவன யௌவன அனிலா. அனிலன்னா காற்று. யௌவனானிலா, சின்ன வேசுங்கிற காத்திருக்க. இது என்ன மாதிரி நல்ல குணங்கள், குணசர்கானாம் அபநேதும் தக்ஷா. தக்ஷன்னா பவர்ஃபுல். இட் இஸ் காட் தி பவர் டு ரிமூவ் ஆல் குணசர்கானாம். கூட ஒரு குணம் ரெண்டு குணம் இல்லை, எத்தனை குணங்கள் இருந்தாலும் சரி அதை தட்டி எறியதுக்குண்டான சாமர்த்தியம் இந்த யௌவனமான காத்துக்கு இருக்கான். அதுக்கு காரணம் ரஜம். ரஜம்னா தூசி, தமம், தமசான ரஜஸ். அதனால இக்னண்டான இந்த தூசியினால சர்வேஷாம் குணசர்கானம், எத்தனைதான் நல்ல குணங்கள் இருந்தாலும் சரி, கூட்டமாக இருந்தாலும் சரி, இந்த மனசில் இருக்கக்கூடிய இந்த தமஸான ரஜஸ், இக்னன்ஸ் ஆன டஸ்ட்டு காற்றுல அடித்து கொண்டு போகிற மாதிரி நல்ல குணங்களை எல்லாம் இது கொண்டு போயிடுது. அது அபநேதும், இந்த மாதிரி ஸ்திதி நல்ல ஸ்திதியை அபநேதும் தக்ஷா. இட் இஸ் காம்பிடென்ட் ஆர் பவர்ஃபுல் டு மூவ். இப்போ மனசு நல்லா இருந்தால் கூட யௌவனம் வரும்போது இந்த காற்றுல தூசி எப்படி எல்லாத்தையும் கெடுக்கிறதோ அது மாதிரி இந்த மாதிரியான தேவையில்லாத டிசைர்ஸோ மனசோட இந்த பிரகாசத்தினால விஸ்தாரத்தினால வரக்கூடிய கட்டத்தினால கட்டது சேர்த்து. நல்ல குரூப்பாக இருக்கக்கூடிய குவாலிட்டிஸ் கூட போகும்னு சொன்னார் முன்னால. அதை மறுபடியும் ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணுற மாதிரி சொல்கிறார். அது என்ன காரணத்தினாலன்னா ப்ரெஷர்ஸில் உள்ள நல்லது ஜாஸ்தி இருக்குங்கிற தோணல் வருதான் மனசில். உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ப்ரெஷராக வேதாந்தம் கணக்கு பண்ணல. ஆனால் இந்த சௌக்கியங்கள்லாம் உண்டு சொல்கிறது மாத்திரம் இல்லை, அதெல்லாம் தான் முக்கியங்கிறத இன்க்ரீஸ் பண்ணி அதை ஆக்மெண்ட் பண்ணி சொல்லலாம். மனசு இது பண்ணு அது பண்ணு, அது இதோட நல்லது, அது தூண்டி விடுறது மனசு. அப்போ அது கெடுக்கிறது தான் என்னதுனால இந்த மாதிரி குணங்கள்லாம் நல்லது உலகத்தில் உள்ள சொன்னதுனால இருக்கக்கூடிய சத்குணங்களையும் பாதிக்கிற மாதிரி முன்னாடி சொன்னதுக்கு சப்போர்ட் மாதிரி கொஞ்சம் கூட ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுறேன். உத்போதயதி தோஷாலிம்
நிகிருந்ததி குணாவலி. அலி அலின்னா ஒரு ரோ தோஷா அலி, நிறைய தோஷங்கள் இருக்கு. அதையெல்லாம் என்ன பண்ணுறது, இல்லாமல் பண்ணிவிடுறது. மனசு ஒரு ஐடியா கொடுக்குறது, அது நல்லது இது நல்லது. அதோட ரிசல்ட் என்னன்னா நிகிருந்ததி குணாவலி. குணத்தோடு ரோ நிறைய குணங்கள் இருந்தாலும் நிகிருந்ததி அது இல்லாமல் பண்ணுது. நராணாம் யௌவனோல்லாசா விலாசா துஷ்கிருதஸ்ரீயம். நராணாம் யௌவனோல்லாசா, உல்லாசம் ஜாஸ்தி வருதுன்னு அர்த்தம். யௌவனோல்லாசம் சின்ன குழந்தையிலேருந்து யௌவனமான போது நீங்கள் இந்த 2 வேலையை பண்ணுறது. உலகில் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல எல்லாம் நல்லது இல்லாட்டா கூட நல்லது இருக்கிற மாதிரி சொல்லி அந்த நல்லத்தையே ஜாஸ்தியாக ஒரு பிரமையை உண்டு பண்ணி மனசில் இருக்கக்கூடிய நல்ல குணங்களை எல்லாம் ஒரேடியாக அழித்து இந்த மாதிரி ஒரு உபதிரத்தை இது பண்ணிவிடும். ஷரீர மருதாம் போதாம் யுவதா மிருகதிருஷ்ணிகாம் மனோ மிருகாக பிரதாவந்தே பதந்தி விஷயாவட்டே. மனோமிருகா, மனசை ஒரு மானாக கம்பேர் பண்ணி, மான் மறுபூமியில் எப்படி தண்ணி இருக்குன்னு அங்கங்கே ஓடி கடி கடைசியில் எங்கேயாவது ஓடி சாகுவோம். அதே மாதிரி இந்த மனசு மனுஷனுக்கு இந்த சரீரத்தை இந்த மாதிரி ஆக்கி ஜீவனை இல்லாமல் ஆக்கி விடுறோம். சரீர மருதா போதாம் யுவதா மிருகதிருஷ்ணிகாம். யுவதாங்கிறது மிருகதிருஷ்ணிகா. யூத் இஸ் கன்சிடர்ட் டு பி ஏ மிராஜ். அதில் மனோமிருகா மனசு தான் இந்த டியர். பிரதாவந்த அங்கே எங்கே ஓடுறது, ஓடி பதந்தி எங்கே விடுறதுங்கிறார். விஷயாவட்டை இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் மனசு போயிடும். அதனால் மனசு விஷயத்தில் இருந்தாலும் எங்கே விஷயத்தில் இருந்தாலும் இந்த விஷயத்துலேருந்து வெளியில் போகிறதில்லை. போகாசக்தம் ஆகிடுறான், பிரம்மாசக்தம் ஆனதில்லைன்னு காட்டுறதுக்கு வேண்டி மிருகத்தோட எக்ஸாம்பிள் கொடுத்தாங்க. யூத்னால் என்ன வருது, பேஷன்ஸ் வருது. அது எங்கே கொண்டு விடுறதுன்னு கேட்டால் நாசத்தில் கொண்டு விட்டுருது. எந்த பேஷனும் கடைசியில் நாசத்தில் கொண்டு விடுறது. பேஷனுங்கிறது தேவையில்லாத அட்டாச்மெண்ட். ஆசைன்னு சொல்லக்கூடாது, பேராசைன்னு சொல்லணும். பேஷன் யதா யதா பராம் கோடிம் அத்தியாரோகதி யௌவனம் வல்கந்தி சஜ்வரா காமாக ததா நாசாய கேவலம். யதா யதா எப்பொழுது பராம் கோடிம் அத்தியாரோகதி யௌவனம், யௌவனம் வந்து அதனோட அந்த அக்மே ஆஃப் யூத் எப்போ வருதோ, வல்கந்தி அப்படின்னா அது கெடுக்கிறதா. எதை, சஜ்வரா காமா. சஜ்வரம்னா இங்கே ஃபேவர்னு அர்த்தம் இல்லை, ஒரு இன்டென்ஸ் அர்த்தம். சஜ்வரானா ஒரு எனர்ஜெட்டிக் ஃபோர்ஸ்ஃபுல் அர்த்தம். சஜ்வரா காமா, அதான் டிசைர்ஸ் விச் ஆர் ஆல் வெரி ஃபோர்ஸ்ஃபுல். ததா எதுக்காக வேண்டி வருது, நாசாய கேவலம். போக போக இவன் ஆசாபாசங்கள்லாம் ஜாஸ்தியாகி பேராசி ஜாஸ்தியாகி எங்கே கொண்ட விடுறதுன்னு கேட்டால் கேவலம் நாசாய ஏவம் பவதி. பேஷன் ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறார். பேஷனுங்கிறது லவ்வோட ஜாஸ்தி, அட்டாச்மெண்ட்டோட ஜாஸ்தி வரணும். பேஷனேட்டாக இருக்காங்கன்னா திங்கிங் இல்லாமல் அட்டாச் பண்ணுறது தான் பேஷன். அந்த வேர்டு தான் யூஸ் பண்ணிருக்காருங்க. காமாஹா, பேஷன் த்ரூ அவுட் தி யூத். தே டு நாட் சப்சைட் so long as the youth is there. யூத் ஆரம்பிக்கும் போது எந்த பேஷனுக்கு வருதோ அது யூத்து கடைசி வரைக்கும் சப்சைட் பண்ணாமல் அதே லெவலில் இருந்துட்டு ஒரு போது ஜாஸ்தியான நாள் ஆகுறதே தவிர அது குறையிறதுக்கு வழி இல்லை. அதனால் அந்த யூத்னால பிரயோஜனம் இல்லை. பல காரணங்கள் இது ஒரு காரணம். தாவதேவ விவத்கந்தி ராகத்வேஷ பிசாச்சகாக. ராகம் துவேஷம் இது ரெண்டுக்கும் பிசாச்சகன்னு பேர்பட்டார். ராகத்வேஷ பிசாச் எல்லா ஆக்டிவிட்டியும் இதனால தானே. வேணும் வேண்டாங்கிற பேஷனோ ஆக்டிவிட்டியோ ராகத்தினாலேயோ துவேஷத்தினாலேயோ. ராகத்வேஷ பிசாச்சகாக ந அஸ்தமேதி சமஸ்தைசாம் யாவது யௌவன யாமினி. யாமினி தான் ராத்திரி. யௌவன யாமி என்ன இருட்டுன்னு அர்த்தம். இக்னரன்ஸ் ஆஃப் யௌவனம். யாமினிங்கிறது நைட்டு. நைட்டுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? நைட்டில் லைட் இல்லை, வெளிச்சம் இல்லை, இருட்டு இருந்துருக்கும். அப்போ நாலேஜ் இல்லை, இக்னரன்ஸ் அர்த்தம். அந்த மாதிரி விகரண்டி யூசேஜ். அந்த மாதிரி இக்னரன்ஸாக இருக்கக்கூடியது எத்தனை நாளைக்கு இருக்கோ, இந்த யாமினிங்கிறது யாவது எத்தனை நாளைக்கு இருக்கோ, தாவது அது வரைக்கும் ராகத்வேஷ பிசாச்சகாக ந அஸ்தமீதி. இக்னரன்ஸ் இருக்கிற வரைக்கும் ராகமோ துவேஷமோ அது ரெண்டும் எனக்கு போகிறதில்லை. நான் அஸ்தம் ஏதி அஸ்தங்கெச்சதி போகிறதில்லைன்னு அர்த்தம்.
இப்போ வசிஷ்டத்தையும் விஸ்வாமித்திரத்தையும் ஒரு அப்பீல் மாதிரி ராமன் பேசும்போது சொல்றார், என்னோட மனசு இப்படி இருக்கு, இதை பற்றி நீங்கள் ஏதாவது எனக்கு ஆசீர்வாதம் பண்ணி நல்லபடியாக பண்ணணும். ஏன்னு கேட்டால், குழந்தைகிட்ட அப்பாவுக்கு எவ்வளோ ஆசை இருக்குமோ, அதுவும் உங்கள் உடம்பு போகிறல இல்லைன்னா வேறு ஏதாவது கஷ்டம் வந்துவிட்டா தானாக போய் இப்படி உபதேசம் பண்ணி அட்வைஸ் பண்ணி அதை திருத்தி அதை முன்னே கொண்டு வரணும். அது மாதிரி நீங்கள் என்ன கொண்டு வரணும். நான் அந்த ஸ்டேஜில் இருந்துருக்கேன் இப்போ, அதை பற்றி நினைக்கும் போதுன்னு சொல்கிறார். நானா விகார பகுலே வராகே க்ஷணநாசினி. வராகம் தான் யூத்து. வராகே க்ஷணநாசினி. ஒரு க்ஷணத்தில் இந்த டிசைர்ஸ் எல்லாம் மறுத்துனால நாசம் வந்துடும். நாசம்னா ஆடு செத்து போகிறான்னு அர்த்தம் கிடையாது. வேல்யூஸ் எப்போ போச்சோ அப்போ போன மாதிரி தான். யாயதோ விஷயான் பும்சாக கடைசியில் சொல்லும்போது அர்த்தம் வினஷ்யதின்னு இருக்கு. புத்திநாசாத் வினஷ்யதி. வினஷ்யதினா செத்து போகிறான்னு அர்த்தம் கிடையாது. புத்திநாசாது புத்தி இல்லையான்னு என்ன ஆகும்? இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சு சொல்லுறது நாசத்தை விட மோசம். அந்த அர்த்தத்தில் தான் இங்கே இதை யூஸ் பண்ணியிருக்காரு. நானா விகார பகுலே. பலவிதமான விகாரங்கள் பகுலம் தான் நிறைய. அது பல டைப். மெனி மாத்திரம் இல்லை, மெனி டைப்ஸ் ஆல்சோ. அந்த மாதிரி இருக்கக்கூடிய விகாரங்கள், விகாரம் தான் நேச்சருக்கு எதிர்ஸ்டாக இருக்கக்கூடியது. அது யூத்தில் வர்றதுனால அது க்ஷணநாசினி. எப்போ வருதோ அப்போ இவனோட நல்ல குணங்கள் எல்லாம் இல்லாமல் பண்ணிவிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்? 2 பேரும் கேட்குறார். காருண்யம் குருதா, என் பேரில் எனக்கு நீங்கள் கருணை பண்ணணும். கிரியமானே சுதே யதா. உங்களுக்கு குழந்தை இருந்து அவனுக்கு ஒரு கஷ்டமோ இல்லை பிரியமானேன்னு ஒரு பாதம் இருக்குது, கிரியமானேன்னு வருது. அவன் கஷ்டப்படும் போதோ இல்லை எனக்கு தெளிவாயிலையோ அப்பாவுக்கு எப்படி கவலை இருக்குமோ அந்த கவலை எனக்கு இருக்கணும். ஏன் இறப்பை போட்டார்னு கேட்டால், இந்த மாதிரி குணநாசம் துர்குணங்கள் வந்துட்டால் இறப்புக்கு ஈக்குவல் தான். இறப்புங்கிறது ஏதோ பாடியோட போய்டுறது விவகாரம். ஆனால் இவனோட ஆக்டிவிட்டி நல்லதோ கெட்டதோ இருந்தால் தான் சொசைட்டிக்கும் அவனுக்கு நல்லது. நல்ல ஆக்டிவிட்டி இருந்தால் தனக்கு மேம்பாடு வரும், தன்னால் மற்ற ஆளுக்கு நல்லது வரும். அதுக்காக இறப்புங்கிறது அர்த்தம் ஃபிசிக்கல் டெத் இல்லை. எங்கேயுமே இந்த சாஸ்திரங்களில் ஃபிசிக்கல் டெத்தை பற்றி கவலையே கிடையாது. நான் அது நேச்சுரல், மத்தாசம் தான் போகணுங்கிறது நேச்சுரல் தான். அதை பற்றி யாரும் நம்ம கவலைப்படல. இருக்கிற நாளைக்குள்ளே இவன் எதாவது மேம்படுத்திக்கிறானாங்கிறது கேள்வி. அதனால் பிரியமானே சுதேயதா அப்படின்னு எடுத்துக்கலாம், கிரியமானேன்னு எடுத்துக்கலாம். தப்பாக ஏதாவது பண்ணும்போது அப்பாவுக்கு எப்படி கவலை இருக்கும்? அதனோட விளைவுகளை அனுபவிக்கணுமே. இல்லை பிரியமானே, இல்லை இப்படி அப்படி இருந்தால் ரொம்ப என்ன கவலையாக இருக்குமே. அந்த மாதிரி எனக்கு நினச்சிட்டு காருண்யம் குருதான், எனக்கு என் பேரை நீங்கள் கருணையோடு இருக்கணும். என்னோட கண்டிஷன் எப்படி இருக்குது? அதுக்கு காரணம் நானா விகார பகுலே வராகே க்ஷணநாசினி. இதுதான் யூத்து. யூத்து நானா பல மாதிரி, பல டைப்பு, பல இன்டென்சிட்டியோடு இருக்கக்கூடிய இந்த கஷ்டங்கள்னால க்ஷணநாசினி. ஒரு க்ஷணத்தில் இந்த குணங்கள் எல்லாம் இல்லாமல் பண்ணிவிடும். அதை இல்லாமல் என்னை காப்பாற்றணும். 2 பேரையும் சேர்த்து பேசுகிற மாதிரி சொல்கிறேன். whoever delights in youth is an animal in human form. யூத்தை பற்றி யாராவது சந்தோஷப்பட்டு யுவாவாக இருக்கிறது ரொம்ப நல்லது, ரொம்ப வரக்கூடியதுன்னு நினச்சா உனக்கு அனிமலுக்கு வித்தியாசம் இல்லைன்னு இருக்கும். இது காரணம் என்ன? அந்த சிந்தைக்கு உண்டான சான்ஸ் மனுஷனுக்கு தான் இருக்குது, அனிமலுக்கு இல்லை. சின்ன வயசுல தான் அட்டாசம் பூரா. வயசானால ஒடுங்கிடும், ஒன்றும் பண்ண மாட்டான். சின்ன குழந்தையில பெருசாக பண்ணுறது இல்லை, வயசான பண்ணுறது. இடப்பட்ட காலத்தில் தான் எல்லா ஆக்டிவிட்டியும் இருக்குது. அப்போ இவன் இதுதான் நல்லது, இதில் பண்ணிடலான்னு நினச்சான்னா உனக்கு அனிமலுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்குது? பாகுபாடு பண்ணி பார்க்குறது சாமர்த்தியம் உனக்கு இல்லையே. அப்போ இவன் மிருகப்புராயம்தான், பசுப்புராயம்தான் அப்படிங்கிறது. ஹர்ஷம் ஆயாதி யஹா மோகாது புருஷா க்ஷணபங்கினா யௌவனேன மகாமுக்தா சைவ நர மிருகா ஸ்மிருதா. நர மிருகா உருவத்தில் தான் மனுஷனாக இருக்கானே தவிர மனசளவில் அவன் மிருகமாக தான் இருக்கான். நம்ம மிருகத்துக்கு சிந்தனை இல்லைங்கிறது நம்ம நினைக்கிறோம், தெரியலை. உண்மை எப்படி தெரியாது? நம்ம சொல்கிறோம் மனுஷனாக பிறந்தா தான் சிந்திக்கலாம், அதுக்கெல்லாம் சிந்திக்கிறதுக்கு இப்போ சாமர்த்தியமே இல்லை. நம்ம தான் நல்லது கெட்டதெல்லாம் பார்க்குறோம், நம்ம பேசிட்டு இருக்கோம். அது நினைக்கிறதோ நமக்கு தெரியாது. நம்ம அதில் என்ன செய்வாங்களே, நம்ம பாட்டு சொல்கிறது தான். நரமிருகா ஸ்மிருதா. நரஹா கிந்து மிருகா ஏவா. நரமிருகா ஸ்மிருதா. யார்? யௌவனேன மகாமுக்தா புருஷா க்ஷணபங்கினா யௌவனே. இந்த யௌவனங்கிறது ஒன்றும் பர்மனெண்ட் இல்லையே. அதை போய் ஏன் கொண்டாடுறாங்க? எத்தனை தோஷங்களையும் சொல்லி சரி கொஞ்ச நாளைக்காவது இருந்தால் தோஷம் நிவர்த்தி ஆகாமல் பார்த்தா அதுக்கும் வழி கிடையாது. ஏதோ போயிட்டு இருக்கு. அதை போய் இவ்வளோ நாள் ஸ்லாக்கியமாக யார் பேசுறது? அப்படி யாராவது பண்ணினால் ஹர்ஷம் ஆயாதி.
யஹா எதனால ஹர்ஷமாயாதி மோகாது. உண்மை தெரியல எனக்கு, வெளிப்படையாக பார்த்து அது சரியா இருக்க போறதுன்னு நினைக்கிறான், பிரமையில சொல்றானே தவிர விஷயம் தெரியல. அப்படி யார் இருக்காளோ ஹர்ஷம் ஆயாதி யஹா மோகாது புருஷா யஹா புருஷா எவன் எந்த மாதிரி உள்ளது க்ஷணபங்கினா யௌவனே ஒரு செகண்ட்ல போகக்கூடியது மறையக்கூடியது இல்லாதக்கூடிய இந்த யௌவனத்தை பற்றி மகாமுக்தா அவன் யாரு சஹா வை நரமிருகா திங்கிங் கெப்பாசிட்டி இல்லாதவன் அப்படிங்கிறதான் பெரியவாரோடலாம் ஒரு கணிப்பு. நிறைய மிஸ்டேக்ஸ் எல்லாம் வர்றதுனால பின்னால் அவன் கஷ்டப்படுறான். அவன் லைஃப்பில் தப்புகளுக்கெல்லாம் அதுக்கு வழி சொல்லி அதை திருத்தறதுக்கு இருந்தால் கூட அது தண்டனை மாதிரி தான் ஆகலாம். அப்படி இருக்காங்க. மான மோகான்மதோ உன்மத்தம் யௌவனம் யோ அபிலக்ஷதி அச்சிரேன ச துர்புத்தி பஷ்சாத்தாபேன இச்சதே. அச்சிரேன ரொம்பவே வேகமாக ச துர்புத்தி, துர்புத்தின்னா சரியான புத்தி இல்லாதவன்னு அர்த்தம். அது விற்கிறதுன்னு சொல்ல வேண்டியதில்லை. ரெண்டு பாதை இருக்குது, எது நல்லது எது கெட்டது. நல்லதை விட்டு கெட்டதுக்கு போனான்னா புத்தி சரியில்லை, துர்புத்தி. பஷ்சாத்தாபேன விச்சதே, பஷ்சாது தாபா பின்னால் கஷ்டப்படுத்தினால அவன் இணைக்கப்படுகிறான், கஷ்டப்படுகிறான்னு அர்த்தம். மான மோகாது மதோன்மத்தம், மானம்னா அபிமானம், செருக்கு அரகன்ஸ். மோகாது உண்மையை வித்தியாசமாக தெரிஞ்சின்றவன், மதம் அரகன்ஸு, அதோட உன்மத்தாக பைத்தியம் பிடிச்சான். A person who is intoxicated with all these bad qualities, அதில் யௌவனம் யஹா அபிலிஷ்யதே, அப்படி உள்ள யௌவனத்தை யார் ஆசைப்படுறானோ அவன் அச்சிரேன ரொம்ப நாளுக்கு முன்னாலேயே குயிக்காகவே சதுர்புத்தி அந்த தப்பான எண்ணத்தில் இருக்கிறவன் பஷ்சாத்தாபேன ஈச்சது. பஷ்சாத்தாபம் பின்னால தாபம் இருக்கணும். இந்த மாதிரி தப்பு வரக்கூடாது, எப்படி நாம் நடந்துக்கணும், அந்த தாபம் பின்னாடி இருக்கணும். இல்லை நான் தப்பு பண்ணிவிட்டான், அதனால் பின்னால் தாபப்படுறான், தாபத்தோட இணைக்கப்படுகிறான், அப்படின்னு தான் தாபத்தை படுகிறான். யார் இதெல்லாம் இல்லாமல் சுபுத்தியாக இருந்து பெரியவாழ்டையெல்லாம் கேட்டு அவள் சரித்திரத்தை பார்த்து தர்மமாகவே இருந்தானோ அவனைத்தான் எல்லாரும் வர்ஷிப் பண்ணுவா. அவன் தான் உண்மையாக மனுஷன்லேயே வர்ஷிப் பண்ணக்கூடியவன். பாக்கியுள்ளவாழ்னா அடிபட்டு போகிறதுனால பிரயோஜனம். தே பூஜ்யாக தே மகாத்மனா தே ஏவ புருஷா உவி ஏ சுகேன சமுத்தீர்ணாக சாதோ யௌவன சங்கடா. சாதுன்னு இவர் வசிட்டத்தை பார்த்து அட்ரஸ் பண்ணுறார். தே பூஜ்யா அவள் தான் வர்ஷிப்ஃபுல். தே மகாத்மானா அவள் தான் மகாத்மாக்கள். தே ஏவ புருஷாபுவி அவள் தான் புருஷன் தான் பிரயத்தனத்தில் ஜெயிச்சவன் தான். அவள் ஜெயிச்சிருக்கா, அவள் தான், ஆகிய யாரும் கிடையாது. தே தே இருந்தவரா ஏ யாரு சுகேன சமுத்தீர்ணா சமமில்லாமல் தாண்டாளாம். எதை இந்த யௌவனத்தை, அதாவது கஷ்டத்துல எல்லாம் மாட்டிக்காமல் தேவையில்லாத விஷயங்கள்லாம் சிந்திக்காமல் பிரவர்த்திக்காமல் அதுலேருந்து ஈஸியாக யார் மீண்டு வராளோ அவளைத்தான் உலகம் ஸ்லாக்கியமாக நினைக்கும். யௌவன சங்கடாது ஏ சுகேன சமுத்தீர்ணாக யௌவன சங்கடாது அவளை தே ஏவ பூஜ்யாக தே ஏவ மகாத்மனா தே ஏவ புருஷாக முடி. இப்போ தாண்டத்துக்கு நான் சாமர்த்தியமாக இருக்காளோ அவளை தான் எல்லாரும் கொண்டாங்க. பலவிதமான ஜந்துக்கள்லாம் இருக்கக்கூடிய சமுத்திரத்தை கூட தாண்டிடலாம். அகாதம் அபாரம் அப்படி இருக்கக்கூடிய அகாதம் ஆழம் அபாரம் கரையில் அப்படிலாம் இருக்கக்கூடிய சமுதிரத்தை கூட தாண்டிடலாம். ஆனால் இந்த யூத் இருக்க யௌவனாவஸ்தை அது தப்பு இல்லாமல் தாண்டதுங்கிறது பெரிய கஷ்டம். அப்படிங்கிற சுகேன தீரியதே அம்போதிகி உத்கிருஷ்ட மகராலயா. மகரம்னா வேவ்ஸ், மகராலயான்னா திமிங்கலம், அந்த மாதிரி ஜந்துக்கள்லாம் இருக்கக்கூடியது. சுகேன தீரியதே அதெல்லாம் கஷ்டம் இல்லாமல் சுகமாக கூட தாண்டிடலாம். ந கல்லோல பலோல்லாசி சதோஷம் ஹத யௌவனம். யௌவனம் எப்படி இருக்குன்னு கேட்டால் கல்லோல பல உல்லாசி, கல்லோலம் வேவ்ஸ், இந்த மாதிரி தாட்ஸோடு வேவ்ஸ்னால சதோஷம் தோஷத்தோடு இருக்கக்கூடிய யௌவனம். இதை ந
தீரியந்தே, இது தாண்டதுங்கிறது கஷ்டம். அப்படி இருக்கிறவா யாருன்னா ஏதோ 1000 லட்சத்தில் ஒரு ஆள் இருப்பா. அப்படித்தான் அவளோட குவாலிட்டிஸ் எல்லாம் எப்படி, ரெஸ்பெக்டபுளாக இருக்கிறவாள்லாம் எப்படி இருக்கா, அவள் எப்படி ஃபீலிங்ஸோடு இருப்பா உலகத்தில், அவளுக்கு மற்றவாளுக்கு நல்லது, ஹியூமிலிட்டியோடு இருப்பா. இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த அத்தியாயத்தை சமாதானம் பண்ண. வினய பூஷித ஆரிய ஜனாஸ்பதம் கருணையோஜ்வலிதம் ஆவலிதம் குணை இக துர்லபம் அங்க சுயௌவனம் ஜெகதி கானனம் அம்பரகம் யதா. இதோட இந்த சாப்டர் முடிகிறார். வினய பூஷித ஹியூமிலிட்டியோட, ஆரிய ஜனாஸ்பதம் அதாவது ரெஸ்பெக்டபிள் பீப்புள் கூட இருந்து சத்சங்கத்தில் இருக்கலாம்னு அர்த்தம். இந்த ஆரியன்கிற வேர்டுக்கு இப்போ என்னதாமோ மீனிங் எழுதுலாம். ஆரியன் சம்ஸ்கிருதத்தில் இஸ் ஈக்குவல் டு ஐயா இன் தமிழ், சார் இன் இங்கிலீஷ். இவ்வளோதான். அதுக்கெல்லாம் அங்கேருந்து வந்தால் இங்கேருந்து வந்தால் இதெல்லாம் இவாளோட கதை தான். ட்ராமாவில் பார்த்தீங்கன்னா சம்ஸ்கிருத ட்ராமாவில் ஒரு ஸ்திரீ பர்த்தாவை ஆரியபுத்திரான்னு தான் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ ரெஸ்பெக்டபுள்னு அர்த்தம். அதனால் அதுக்கு ஒன்றும் மேலே கீழே ஜாதி இதெல்லாம் கிடையாது. அனாரியம் வாட் சுட் நாட் விட கீதையில் இருப்பார். ஆமாம், நீ இப்போ சேரி அர்ஜுனா மாட்டேன்னு சொல்லி சண்டை போடுறது, இது ரெஸ்பெக்ட் உள்ளவன் செய்ய மாட்டான், செல்ஃப் ரெஸ்பெக்ட் உள்ளவன் செய்ய மாட்டான் அர்த்தத்தில் தான் அனாரியம். அனாரியம் ஆரிய ஜன ஆஸ்பதம், அதாவது சத்துக்கள் உள்ள சங்கம். அப்போ வினயபூஷிதம் ஆரிய ஜனாஸ்பதம் கருணையா உஜ்வலித ஆவலிதம் குணை. ஆவலிதம் குணை. They are surrounded by wonderful qualities arising out of consideration for others. கருணையா அப்படி இருக்கு. யாருக்கும் துரோகம் பண்ணாமல் இருக்கிறவா, உத்திரம் பண்ணாமல் இருக்கிறவா, அப்படி இருக்கிறவா இருக்காளே அவா துர்லபமானவா. ஏன் இந்த யௌவனத்தை தாண்டி இந்த உலகத்தில் இதெல்லாம் தேவையில்லாததுன்னு நினச்சி நல்லதுக்கு போயிருக்காளே. அது எப்படின்னு கேட்டால் ஜெகதி துர்லபம். எக்ஸாம்பிள், கானனம் அம்பரகம் யதா. ஆகாசத்தில் ஒரு சிட்டி இருக்குது, கந்தர்வனகிரின்னு சொன்னால் அது கற்பனை தான். உண்மையாக அங்கே வருமா? அப்போ அத்தனை கஷ்டம்னு நடக்கணும். யௌவனத்தை தாண்டி இந்த மாதிரி குணாதிசயங்களோடு இருந்து தனக்கு நல்லது, சொசைட்டிக்கு நல்லதுன்னு இருக்கிறவாள்லாம் எங்கேயோ இருப்பான். லட்சத்தில் கொடியில் ஒரு ஆள் இருப்பான். அது எது போலன்னு கேட்டால் இது மாதிரி தான். அம்பரத்தில் ஒரு காரணம், கேட்டால் ஒரு நகரம், அது இருக்கிறது கற்பனை தான். அது மாதிரி தான் கற்பனை தான் அது. அதில் மேல் ஒரு ஆள் கூட இருப்பாளான்னு கேட்டால் சுதுர்லபம் சுவிரலா அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். இதோட இப்போ யௌவனத்தையும் டிஸ்பேஸ் பண்ண மாதிரி உள்ள அத்தியாயம். நீங்கள் அடுத்ததில் இப்போ நல்லா நீங்கள் சொல்லிவிட லேடிஸ் இல்லாததுனால அடுத்தது இந்த லேடிஸை பற்றி ரொம்ப மோசமாக சொல்கிறேன். அவளோட கம்பெனியோ அவளோட அட்வைஸோ சொல்லக்கூடாது அப்படி சொல்கிறான். ஆனால் தர்மசாஸ்திரம் அப்படி சொல்லலை. இங்கே அப்படி இருக்குது. பாரியாக்கு லக்ஷ்மணம் சொல்லும் போதே காரியேஷு தாசி கரணேஷு மந்திரின்னு சொல்லுவார். வேலை செய்யும்போது தாசி மாதிரி செய்யணும், சர்வன் மாதிரி சொன்னதை. அதுக்கு முன்னால் அட்வைஸ் பண்ணுறது மந்திரி மாதிரி இருக்கணுமா. காரியேஷு தாசி கரணேஷு மந்திரி க்ஷமையா தரித்ரி. க்ஷமையில் என்ன சொன்னாலும் கோபம் போங்கிறாமல் அப்படி மேனேஜ் பண்ணுவோம். ஸ்னேகேஜ மாதா. அஃபெக்ஷன் எப்படி இருக்கணும் அப்படின்றது தான் அம்மாவோட அஃபெக்ஷன் இருக்கணும், பொண்டாட்டியோட அஃபெக்ஷன் இல்லை. காரணம் அது எக்ஸ்பெக்டேஷன் உண்டு. அம்மாவுக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றதுனால இப்போ காரியேஷு மந்திரின்னு இருக்கார். அப்போ அவளோட அட்வைஸ் கேட்காம எப்படி இருக்கிறது? தர்மசாஸ்திரம் அப்படிதான். திருக்குறள் ஒரு 10 பாட்டு இருக்கு இல்லையா, பெண் வழி சேரப்படாதுன்னு சொல்லி 10 பாட்டு எழுதிக்கிறது. அதே மாதிரி தான் இங்கே இருக்குது. இப்போ ஒரு சாப்டர் பூரா டிஸ்பைசிங் விமன் தான் அவளோட சங்கம். அதுக்கு எக்ஸாம்பிள்லாம் காட்டுவாள். அங்கே இருந்தால் இங்கே இருந்தாந்தெல்லாம் வேக்கானிக்குள்ளே சொல்லுவாள். ஏன்னா அதை நான் சொல்லலைங்க. அது நம்ம அப்படி அது பூரா எடுத்துக்க முடியாது. துர்புத்தி சொல்கிறவளோட எடுக்கலான்னு அது ஆம்பளைன்னு இருக்குது. எதுக்கு பொம்பளை சொல்லணும்? அது அடுத்த சாப்டர் ஒமிட் பண்ணிடுவோம். அது 21. 22ல் ஓல்டேஜை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. ஓல்டேஜ் இப்போ என்னாச்சு பார்த்தீங்கன்னா, பல ஸ்டேஜில் மனுஷன் இருக்கான். இப்போ கர்ப்பத்திலேருந்து இருக்கான், குழந்தையாக இருக்கான், யுவனமாக இருக்கான், இப்படி குடுமையாகிறான், கொஞ்சம் வார்த்தைக்கு வருது, ஓல்டேஜ் வரும். எல்லாமே பிரயோஜனம் இல்லைங்க. என்ன ஒரு லைன் அர்த்தம் இருக்குது. இந்த லைஃப் தான் நம்ம பார்க்குறோமே தவிர அதை தாண்டி ஒரு பிரின்சிபிளை பார்க்கலையே. அதுதானே பிரின்சிபிளை. யோகவாசத்தில் பிரின்சிபிளை ஞானவாசத்துலேருந்து வர பேருக்கு வரும். ஞானம் வர்றதுக்கு எப்படி வரும்? உலகத்தோடு தான் எப்படி வரும்?
இப்போ நம்ம நிற்கிறது போல ஒருத்தோடு தான் நின்று இருக்கோம். குழந்தையிலேருந்து ஆரம்பிச்சு கிழவு வரைக்கும் இருந்தால் போகிற வரைக்கும் அவரு கூட இருந்து அவருக்கு பாட்டை பாடி அப்படி தானே பண்ணி வர்றோம். இது பிரயோஜனமே சொல்கிறது தான் இது. அதனால் இது வேண்டாமா? வேண்டாம்னு சொல்றது அர்த்தம் இல்லை. அது அதுக்கு ஒரு பர்பஸ் அப்படின்னு சொல்ல போனால் மனுஸ்மிருதியில் கிரகஸ்தாசிரமம் தான் சுப்பீரியருங்கிறாரு. சன்னியாசி பிரயோஜனம் இல்லைங்கிறாரு. கிரகஸ்தாசிரமம் தான் சுப்பீரியரான். ஏன்னா அவன் தான் அந்த 3 பேரையும் ஜீவனம் வைக்கிறான். பிரம்மச்சாரிக்கும் அவன் தான் சாப்பாடு போடுறான், இவனுக்கும் வானப்பிரசனுக்கும் அவன் தான் போடுறான், சன்னியாசிக்கும் அவன் தான் போடுறான். கிரகஸ்தனோட 3 பேரும் பண்ணி வந்து சாவண்டி தான். அதனால் தட் இஸ் த மேன் ஹூ சஸ்டெயின். எக்ஸாம்பிள் மனு என்ன சொல்கிறார், இட் இஸ் லைக் பிராணவாயு ஃபார் த சொசைட்டியா. ஆக்சிஜன் இல்லைன்னா சொசைட்டி எப்படி இருக்கும்? அது மாதிரி கிரகஸ்தன் இஸ் ஈக்குவல் டு பிராணவாயு. அதனால் அவரை போய் நீங்கள் ஐயா வச்சுக்கணும், சன்னியாசி வச்சுக்கிறார், ஞானியை வச்சுக்கிறார், தப்புங்கிறாரு. இவன் தான் நீங்கள் நம்பர் 1 வைக்கணும். பிகாஸ் தட் இஸ் த பர்சன் ஹூ சஸ்டெயின்ஸ் தி ஹோல் யூனிவர்ஸ் அப்படிங்கிறான். அதனால் இதெல்லாம் குறை சொல்லக்கூடாது. பட் அந்த லைஃபோடு இருக்கிறதுல ரொட்டீன் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு இன்னும் குறைக்கிறாரு. தவிர இது நிஷேதார்த்தமாக எடுத்துக்கிறது இல்லை. ப்ரிஃபரன்ஸ் எடுத்துக்கும் போது இது செகண்டரி. அப்போது அடுத்த 5ஆம் தேதி நமக்கு கிருஷ்ண ஜெயந்தி. அன்னைக்கு வேணுமா வருவாளா? பாக்கி பிஸியாக